ஞான தண்டாதிபதி பெருமானுக்கு ரோகணம், பழனி பெருமானுடைய பெருங்கருணை பேரருள். இந்த 2வது பஞ்சபூத தலங்களுடைய 107 திருப்புகள் போன வருஷம் புத்தகத்தை வெளியிட்டிருந்தாலும் முதல் முறையாக சரோஜாச்சி வீட்டில் எம்பெருமானுடைய பெருங்கருணையாலும் பேரோடாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த திருப்புகள் 107 திருப்புகள் என்கிற இந்த தேருக்கு எல்லாரும் சேர்ந்து வடம் பிடிச்சது பழனியானுடைய பெருங்கருணை. அது சரோஜாச்சி வீட்டில் நடந்தது. எனக்கு மனதுக்கு ஒரு தனி சந்தோஷம். முதல் புத்தகமும் இவங்ககிட்ட தான் முதல்ல நாங்கள் வெளியிட்டு பாராயணம் வந்தது. 2வது புத்தகம் வெளியிட்டது மன்னடியில் வெளியிட்டாலும் துபாயில் வெளியிட்டாலும் முதல்ல படிக்கிறது சரோஜாச்சி வீட்டில். அது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. 3வது புத்தகம் இதே மாதிரி சரோஜாச்சி வீட்டிலே முதல்ல படிக்கிறதுக்கு பண்ணணும் அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டிங்க. இந்த 107 திருப்புகள் ரொம்ப பஞ்சபூத்த முதல் புத்தகம் நாங்கள் வந்து வெளியிட்டோம். அதில் என்ன உரையாடுதுன்னா, இந்த எளிய முறையில் அப்படிங்கிறதுனால சந்தத்தோட பாடல்களில் அந்த வார்த்தைகள்லாம் கோர்த்திருக்க வார்த்தைகள்லாம் பிரித்து சந்த சிதையாமல் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கமா, ஃபுல் ஸ்டாப்பு, அந்த ஆச்சரியக்குறி எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே கரெக்டாக படிச்சிட முடியும். இந்த மாதிரி புத்தகம் எந்த புத்தகமும் உலகத்தில் பதிப்பிடப்படவில்லை. முதல் புத்தகமே நாங்கள் தான் போட்டோம். இப்போ 2வது புத்தகம் நாங்கள் தான் போட்டுருவோம். 3வது புத்தகமும் நாங்கள் தான் போடுறோம். உலகத்துல யாரும் பதிப்பிடாத புத்தகம் இது. எந்த வலைதளத்திலும் இல்லை. அதை நீங்க இங்க வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். அதுல அவ்வளவு சில இடங்கள்ல இருக்கு, ஆனால் அதுல பிழை திருத்தம் எல்லாம் இருக்கு. எல்லாம் திருத்தி பண்ணி வந்து இது பெருமானுடைய பெருங்கருணை பேரொருள். அவ்வளவு கிரெடிட், ஆல் கிரெடிட் கோஸ் டு பழனி ஆண்டவர். எனக்கு ஒண்ணுமே எல்லாம் அவனுடைய, நான் ஒரு கொரியர் வேலை பார்க்கறேன், எல்லாம் அவனுடைய பெருங்கருணை. இந்த 2வது புத்தகத்திற்கு அஃப்கோர்ஸ் தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டு பதம் பிரித்து நான் பிடிஎஃபாக கொடுப்பேன். அப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்லுவேன், பாடி அனுப்புவேன். ஆனால் இந்த புத்தகம் வெளிவரதுக்கு நிறைய பேர், நான் வந்து சும்மா வெளியில் நிற்கிறேன், பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இந்த 108 திருப்புகளை தேர்ந்தெடுத்து பஞ்சபூதலங்களில் நிறைய பாட்டு இருக்கு. அதில் ரத்னமாக பொறுக்கி 108 அதை கொண்டு வந்ததில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு நம்ம உமாமேஸ்வரி அம்மா, துபாயில் இருக்க என்னுடைய உடன்பிறவா சகோதரி சொர்ணவள்ளி, இவங்க எல்லாரும் ரொம்ப உதவி பண்ணாங்க. கற்பகம் என்னுடைய மனைவி, நிறைய பேர் உதவி பண்ணி பல்வேறுடைய உதவியில் தான் அந்த புத்தகம் வந்தது. அது மாதிரி அது பதிப்பு இருக்கிறது, அதை பதிப்பு செய்வதற்கும் நிறைய பேர் உதவி பண்ணாங்க. குறிப்பிட்டு வள்ளிமாச்சி, சரோஜாச்சி, மீனாட்சி ஆச்சி, நிறைய பேர், பழனியப்பண்ணன், நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் பிடிஎஃப்லாம் நிறைய கன்வெர்ட் பண்ணி எல்லாருக்கும் அகில உலக திருப்புகள் மற்றும் வேல்மாறல் நண்பர்கள் குழுவின் சார்பாகவும் என் சொந்த சார்பிலும் கோடானு கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இன்னைக்கு 108 திருப்புகள் இங்கே நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே சரோஜாச்சி ஒத்துக்கிட்டு அதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு இவ்வளவு பேரை கூப்பிட்டு காலை உணவுலேருந்து இவ்வளவு உபச்சாரங்களும் பண்ணி இவ்வளவு உணவு ஏற்பாடு பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு உடனடியாக ஒத்துக்கிட்டு அதுக்கு இவ்வளவு பேருக்கும் இவ்வளவு கைங்கரியம் செஞ்ச சரோஜாச்சிக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் அகில உலக திருப்புகள் மற்றும் வேல்மாறல் நண்பர்கள் குழுவின் சார்பாகவும் என் சொந்த சார்பிலும் கோடானு கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நினைச்சாலே உங்க மனசுல நினைச்சாலே பெருமான் வர வர எல்லாரையும் கொடுத்துருவாரு. கண்டிப்பா அது பெருமாளுடைய பெருங்கருணை. அதனால எல்லாரும் சரோஜாச்சியுடைய குடும்பத்தார் அனைவரும் சகல செல்வயோகமுக்கு பெருவாழ்வு, தகமை, சிவஞானம், பரகதி எல்லாம் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு எல்லாரும் வேண்டிக்கணும். நான் வேண்டிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்குவோம். உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி. உங்க குடும்பத்தாருக்கும் இல்ல ரொம்ப நன்றி. பெருங்கருணை. ஆனா அதுக்கு உடனே ஒத்துக்கிறதுக்கு ஒரு இது இருக்கு. ரொம்ப நன்றி. வள்ளியம்மையாச்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது பல்வேறு கைங்கரியங்கள் ஆனா அவங்க பண்றதே தெரியாது. ஆனா அவங்க ஆல்ரவுண்டர் எல்லாமே கடன்னு சொன்ன உடனே சொல்லி உடனே பண்ணி உடனே எல்லாரையும் கூப்பிட்டு டக்குன்னு எல்லாம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கும் எல்லாருடைய சார்பிலும் பெருமான் நல்ல நீண்ட ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், மிக்க மகிழ்ச்சியான வாழ்க்கை, எல்லா சௌகரியங்களும் கொடுத்து பெருமானுடைய பரம கருணையில் அவங்க இருக்கணும்னு எல்லா சார்பாகவும் நம்ம எல்லாரும் பழனியாண்டவன் வேண்டிக்கணும்னு வேண்டிக்கிறேன். பிரகாசம் அவங்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள். நம்ம எல்லாருடைய சார்பையும் அதுபோக இங்கே வந்து அவங்க எல்லாருக்கும் கோடானு கோடி நன்றிகள். உங்களை எல்லாம் பார்க்குற பெரும் பாக்கியம் எனக்கு. நான் கடலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கேன் ஹாங்காங்கில். இங்கே வரும்போது முருகனுடைய சொந்தங்களாக அவங்களை எல்லாம் பார்க்கறது பெரிய சந்தோஷம். நீங்கள் கேட்கலாம் என்ன முருகன் சொந்தம் அப்படின்னு சொல்றீங்கன்னு சொன்னால், இப்போ முருகான்னு ஒரு நாமத்தை சொல்றதுக்கு 2 ரூட் இருக்கு. 16,000 வருஷம் தவம் பண்ணணுமா. ஒரு தடவை முருகான்னு சொல்லுது. முருகா என ஒரு தரம் ஓதும் அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனுங்க.
ஒரு தடவை முருகான்னு சொன்னால் அவங்க தலைமையிலே முருகப்பெருமான் பார்த்து வச்சுருப்பாங்க. உங்களுக்குலாம் தெரிஞ்சதுன்னா ஒரு முனிவர் வந்து காட்டில் இருந்தார். ஒரு ராஜா பெரிய பிரம்மகத்தி தோஷம் முடிச்சிருச்சாரு. அந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த முனிவரை பார்த்து கேட்கலான்னு அந்த முனிவரை பார்க்க வர்றார். முனிவர் வந்து வழக்கம் போல வேள்விக்கு சொல்லி பொறுக்க போயிட்டார். ஒரு பையன் மட்டும் தான் இருந்தான். அந்த ராஜா கேட்டார், எனக்கு ஒரு பெரிய தோஷம் முடிஞ்சிருச்சு, என்னப்பா பண்ணுறது? இவன் சொல்லுங்க, நீ வெயிட் பண்ணுங்க. அப்பா இல்லைப்பா எனக்கு நேராக இருந்தேன். இவன் அப்பாட்ட பல உபதேசம் கேட்டிருக்கான். அதை வச்சு சொல்லியிருக்கேன். ஒன்றும் கிடையாதுங்க, இங்கே போயிருக்கலாம் அந்த ஆறு இருக்கு, அந்த ஆறில் முடுங்க, முருகான நாமத்தை 3 சொல்லிட்டு வந்துருங்க, உங்க தோஷம் முடிஞ்சிச்சுங்க. அவருக்கு பரம திருப்தி. போயிட்டு வந்தார், தோஷம் போயிடுச்சு. அப்பா முனிவர் எல்லா வேலியெல்லாம் வேலிக்காக வர வரும்போது விஷயத்த சொல்றேன். அப்பாட்ட நல்ல பேர் வாங்கிக்கலான்னு அப்பா ஒருத்தர் வந்தார். இந்த விஷயம் நடந்தது, நீங்க சொல்லி கொடுத்தது கேட்டிருக்கேன். முருகான்னு 3 தடவை சொல்ல சொன்னேன். அவர் சந்தோஷப்பட்டு அவர் தோஷம் போயிடுச்சு. பையனுக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? அப்பா சந்தோஷமா தட்டி கொடுத்துருக்கணும்ல. அப்பா சாபம் கொடுத்துட்டார் முனிவர். ஏன் ஏண்டா ஒரு தடவை சொன்னாலே எல்லாம் கிடைக்கிற பேரை 3 தடவை சொல்ல சொல்லிருக்கீங்க, உனக்கு சாபம் கொடுத்துட்டார். ஏன் ஒரு தடவை முருகான்னு சொன்ன எல்லாமே கிடைக்கும். எது கிடைக்கான்னு சொல்லுங்க, அது வேணா சொல்றோம். அப்படி எதுவுமே கிடையாது. முருகா என ஓர் தரம் ஓதும் அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோம். அதனால என்னுடைய இன்னொரு குருநாதர் இருக்கார் அமெரிக்காவில். அவர் எப்போதும் சொல்லுவார், முருகான்னு ஒரு தடவை நாம சொல்றதுக்கு 16 வருஷம் தவம் பண்ணிருக்கணும். இல்லாட்டி இன்னொரு ரூட் என்ன, இந்த மாதிரி அடியார் கூட்டு இருக்கணும். இப்ப நம்ம எல்லாம் முருகான்னு சொல்றோம்னா எனக்கு தெரிஞ்சு நீங்களாம் 16 வருஷம் தவம் பண்ணிக்கலாம்னு தெரியல, எனக்கு தெரியல. நான் அடியார் கூட்டத்தில் இருக்கேன். அதனாலதான் முருகான்னு நாமத்தை சொல்றதுக்கான பெருங்காவலே கிடைச்சிருக்கு. ஸோ அதனால அந்த பெரும் பாக்கியம் இந்த அடியார் கூட்டத்தில் இருக்குது. எல்லாம் பார்த்து பரம திருப்தி. இந்த முருகன் சொன்னாங்கன்னு ஏன் சொன்னா, ஒரு காலத்துல முருகன் உங்களுக்கு தான் தெரியும், பிரம்மனை சிறை பிடித்ததுக்கு அப்புறம் முருகன் தான் படைப்பு தொழில் நடத்தினார். தெரியல உங்களுக்குலாம் அந்த கதை தெரியும். கந்தர் சொல்றாரு. அப்ப முருகப்பெருமான் படைப்பு தொழில் நடத்தும் பொழுது அவர் ஒரு கூட்டத்தை படைச்சார். அவங்களாம் யாரு? நம்ம எல்லாரும். அதனாலதான் நமக்கெல்லாம் இதெல்லாம் எதுவும் கிடையாது. நமக்கெல்லாம் பிரம்ம லிப்பி கிடையாது, முருக லிப்பி தான். சரியா? அப்படி அதுக்கு என்னன்னா, கந்தரநாத் ஒரு பாட்டு இருக்கு, செங்கேள் எடுத்து நிறைய பாட்டு இருக்கு, அதுல ஒரு பாட்டு இருக்கு. அதனால அவனுடைய திருப்பாதம் பட்டு பிரம்மனுடைய தலையெழுத்தை அடிக்கிற ஒரே மந்திரம் பிரம்மனுடைய திருவடி. அந்த திருவடி நம்ம தலையெல்லாம் பட்டிருக்கு. அதனாலதான் நமக்கு பிரம்மனுடைய எழுத்து நமக்கெல்லாம் எதுவும் பண்ணாது. நமக்கெல்லாம் ஏன்னா முருகனடியார்களுக்கெல்லாம் அடுத்தது இன்னைக்கு படிச்ச பாட்டு மனமே உனக்குறுதி போலுன்னு இருக்கு. மயில் வாகன சீட்டு இதுன்னு வந்து போறோம். நம்ம டிக்கெட் வாங்கி போறோம்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறோம். நமக்கெல்லாம் மயில் வாகன சீட்டு இருக்கு. அதனால நம்ம எல்லாம் முருக உலகத்துல இருக்கணும். அதனால முருக சொந்தம்னு சொன்னேன். ரொம்ப நன்றி. 2வது பதம் பிரிச்சதுடைய ஒரு காரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஏன் பதம் பிரிக்கணும் அப்படின்னா, திருமுருகன் பூண்டின்னு ஒரு தலை இருக்கு. எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரியல. எல்லாரும் தெரியுமா? இங்க ஒரு திருப்பூர் இருக்கு, தெரியுமா? ஆமா. அவசியம் முன்வேண்டின்னு ஒரு பாட்டு இருக்கு. நீங்க போய் கௌமாரத்துல படிச்சு பாருங்க. அதுல ஒரு வரி இருக்கு, 7வது வரி. சிவகுமர அன்பீண்டில் பேரான் அப்படின்னா அது திருப்பி படிக்கணும். சிவகுமர அன்பு ஈண்டில் பேரான் படிக்கணும். என்ன அர்த்தம்? ஒரு தடவை முருகான்னு சொல்லிட்டா நீங்க முருகனை விட்டுட்டு போகணும்னு நினைச்சாலும் அவன் விட மாட்டான். அதான் பிரச்சனை. அவன் விட மாட்டான். லாக் அங்க. அதனால சிவகுமார அன்பு ஈண்டில் பேரான். 2வது இது பிரிச்சு படிக்கும்போது நமக்கு அந்த வார்த்தைகள் கரெக்டா புரியும். என்ன வேண்டுதல் செய்யணுமோ அது கரெக்டா கிடைக்கும். ஏன்னா சம்டைம் என்ன பண்ணுவோம், வேண்டுதல் தப்பா வேண்டிட்டோம்னா இந்த ஜீவோ போட்டெல்லாம் மாற்ற முடியாது. அதுக்கு ஒரு கதை இருக்கு. அதை மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன். லஞ்சுக்கு வெயிட் பண்றீங்க. சிவபெருமான் ஒரு பெண்ணை வந்து சோதிக்கணும்னு நினைச்சார். அந்த பெண் வந்து ஒரு தாசி பெண். அவன் என்ன பண்ணுவா, தினமும் யார் அவங்க வீட்டுக்கு நைட்ல வெத்தில வைப்பாங்களோ காலையில் எழுந்தோன்னே அந்த யார் வைக்கிறாங்களோ முதல் வெத்தில வைக்கிறவங்கள ராத்திரி அந்த பெண் கணவனா வச்சுக்குவா. ஒரு நாள் சிவபெருமான் வந்து இந்த பொண்ணை இன்னைக்கு சோதனை பண்ணணும்னு வந்து வச்சுட்டார். வந்துட்டார். பார்த்தா கிழவர் 95 வயசு குடுகுடு கிழவர், ஒழுகி ஊத்துது. என்னென்ன சேட்டா பண்ண முடியுமோ சிவபெருமான் விடாம பண்றார். அந்த பொண்ணு மனமனாம எல்லாம் பண்றான். சிவபெருமானுடைய பக்தியில வச்சு, சரிம்மா உனக்கு என்ன வர வேணும்? காலையில் கொடுத்துட்டாரு, என்ன வர வேணும்? அவர் சிவபெருமானை பார்த்த ஒரே சந்தோஷம். என்ன கேட்கணும்? உன் கால் என் தலைமையில் இருக்குன்னு கேட்கணும். என்ன பண்ணிட்டா, அவசரத்துல பிரிச்சு படிக்கல. சிவபெருமான் சாங்ஷன் பண்ணிட்டார். ஐயோ பெருமானே தெரியாம படிச்சு ஜீவோ ரிவர்ட் பண்ணிக்க முடியாது. ஓடோட கொடுத்ததுதான் ஜீவோட ரிவர்ட் பண்ண முடியாது. அதனாலதான் நீங்க எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா உடனே அந்த பெண் தான் வந்து சிவபெருமானுக்கு அணியிற நாக புஷ்பமா பிறந்தான். அதனாலதான் அவ்வளவு சிவன் கோயிலையும் சிவன் தலைக்கு மேல அவருடைய கால் இருக்கு. அதனால சுவாமி கேட்டாலும் கொடுத்துருவார்.
கேட்டதை உடனே கொடுத்துருவார். அதை நம்ம சரியா கேட்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், எனக்கு எதுவும் தெரியாது, நீ என்ன கொடுக்குறியோ அதை கொடு, அதான் கேட்குறாரு. அதனால உனக்கு எது பரமோ அதை கொடுத்துரும். அதனால இந்த பிரிச்சு படிக்கிறதுக்கான ஒரு ரீசன் சொல்றேன். அதனால கரெக்டா பிரிச்சு படிக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு முனைப்போட நாங்கள் அந்த பிரிச்சு வெளியிட்டு இருக்கோம். 3வது புத்தகம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நான் தான் சொன்னேன், 2வது புத்தகமே நான் அரங்கேறல, நேற்று அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன். முதல்ல வெற்றிகரமா 2வது புத்தகம். 3வது புத்தகம் விரைவில் வரப்போது, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதுலயும் உங்களை எல்லாரையும் சந்திப்பதுல அந்த பெரும் மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை சரோஜா ஜீவித்திலேயே அந்த 3வது புத்தகம் முதல்ல அரங்கேறணும்னு எல்லாரும் வேண்டி. ஆமா, நிறைய தடவை சொல்லிட்டோம். எங்களுக்கெல்லாம் படிக்க வாய்ப்பு கொடுத்தது, எங்களை அழைச்சது வள்ளியம்மையும் சரோஜாஜியும், அதுக்கு பின்னாடி இருக்க உங்க குரூப் எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த அனுபவம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்கு. மிக்க நன்றி. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. உங்க எல்லோருடைய பாதார விந்தங்களையும் பணிந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். முருகாசனம் வெற்றிவேல் முருகனுக்கு ரொம்ப நன்றி. 23 ஆட்சியோட ஸ்டூடெண்ட் எல்லாம் ரொம்ப கெத்தான ஸ்டூடெண்ட்டுங்க. 23வது பாட்டுல குருவி ஓட்டி திரிந்த மானை குணமதாக்கிங்கிறது. இந்த உலகத்திலே குணத்துல பெஸ்ட் யாரு? வள்ளி தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல தேவசேனையை விட வள்ளிக்கு தான் மரியாதை அதிகம். அதுக்கு பல காரணம் இருக்கு. நீங்க நேரம் சொல்றீங்க. வள்ளி சன்மார்க்கத்துடைய ஒட்டுமொத்த இதுவே அதான். நம்ம எல்லாருடைய பிரதிநிதியும் வள்ளி அம்மையார். வள்ளியம்மா தான் நம்மளுடைய பிரதிநிதி. அதனால நமக்கு நம்மளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் முருகனுக்கு வள்ளியம்மை தான். அதனால வெம் காடும் புனமும் கமலும் கடலோட போய் நிக்கிறான் சுவாமி. தமிழில் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான். ஏன் முதல்ல இவ்வளவு பெரிய பெருமாள் அவர்கிட்ட போய் நிக்கிறான். குருவி ஓட்டு திரிகிறான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றா? ஏடா மூடா வாடா போடான்னு திட்டுறா. அதனால இப்ப எப்போதுமே யாருக்குமே தன்னுடைய கணவரோ மனைவியோ முதல் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கும். முருகனுக்கு முதல்ல தன்னுடைய நீலச்சிகண்டில் ஏறும்பினான் எந்த நேரத்திலும் கோலக்குறத்தோடு அவதான் அவருக்கு ரொம்ப இணக்கமானவர். அவசர சுட திட்டுறா. அதனாலதான் அவருக்கு திட்டுறது ரொம்ப பிடிக்குமா. அதனால முத்தமிழ்ல வைதா உடனே வள்ளி சொல்றது ஞாபகம் திரும்ப உடனே சாங்ஷன். எல்லாம் திட்டக்கூடாது. அப்படிப்பட்ட வள்ளிய அவளோடு சேர்வதற்கு தகுதி பத்தாதுன்னு குணம் அது ஆக்கி வள்ளிக்கே குணம் பத்தாதான். அப்படி குணம் அது ஆக்கி சேர்த்து கொண்ட பெருமாள் நம்ம அடியார் ஒருத்தர் கூப்பிட்டா உடனே ஓடி வரோம். அப்ப என்ன அர்த்தம்? அடியார்களுக்கு, அதனாலதான் அடியாருக்கு எளிய பெருமாள். வள்ளியவே குணமதாக்கி கொண்ட பெருமாள் ஒரு முருகன் அடியவர் கூப்பிடும் போது அடுத்த நிமிஷத்துல ஓடி வரும். அதனால அருணை பெருமாள் சொல்றார், செங்கேல் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நெறித்த நல் பன்னிருதோடும் பதுமமலர் கொங்கே தரளும் சொரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எது நிற்பனைங்கிறார். எங்க நினைச்சாலும் வருவான். என்ன அர்த்தம்? மாசில் அடியார்கள் ஊர் வாழ்கின்ற ஊர் செல்லும். திருப்புகழ் பாடும் அன்பர்கள் இருக்க இடத்துல முருகன் எங்கேயாவது இருக்கான். எங்கதான் இருக்கான். அவங்க கூட சாமி முருகன் இங்கதான் இருக்கான். வேற எங்கே இங்கதான் இருக்கான். இதுக்குள்ள இந்த குழுக்குள்ள இருக்கான். அதனால திருப்புகழ் பாடும் பொழுது அந்த அன்பருடைய இதயத்தில் அவருடைய அகத்தில் முருகன் அணுகாம நிற்கிறான். அங்கேயேதான் நிற்கிறான். அதனால வள்ளியவே குணமதாக்கி கொண்ட பெருமாள் நம்ம கூப்பிட்டா இப்ப நமக்கு எவ்வளவு சேஞ்ச் பண்ணணும். நம்மள ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணாம கூப்பிட்ட மாத்திரத்துக்கு நமக்கு வர்றாங்கன்னா அது பெருமானுடைய பெரும் கருணை. நமக்கு அந்த கருணை கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய குருநாதன் கொடுத்திருக்க பெரிய மகா மந்திரம் திருப்புகழ். அதான் சொல்ல வந்தேன். சொல்றேன்னா அதனால இனிமே அந்த பாட்டு படிக்கும் போது ஞாபகம் படிக்கிறது. ரொம்ப நன்றி.